இந்தியன் ஹிஸ்ட்ரி டாபிக் எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை பொறுத்தவரை நம்மளுக்கு டாபிக் கம்மி தாங்க. ஐஎன்எம் டாபிக் தான் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஷின் வருதுன்ட்டாங்கன்னா ஒரு 10 கொஷின் வருதுன்ட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 5 கொஷின் வருங்க. ஐஎன்எம்லேருந்து ஒரு 5 கொஷின் வர சான்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி 5 கொஸ்டினுமே நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாங்க. ஏன்னா மேக்ஸிமமான டாபிக் கம்மி தான். நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக போட்டிங்கனாவே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாங்க. அது எப்படி அப்ரோச் பண்ணுறது டீட்டெயிலான இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான நோட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது நம்ம ஈஸி நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் 6 to 10th வரைக்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ப்ளஸ் உங்களுக்கு சிலபஸ் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது எனி எரர் காட்டுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து அந்த எரர் கம்பல்சரி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் மேக்ஸிமமான டாபிக் ஈஸியாக தாங்க இருக்குது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அது வந்து 2 புக்கில் தான் கவர் ஆகும். அது ஓவராலாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. குப்தர்கள், அதே போல் தென்னிந்தியா வரலாறு, முகலாயர்கள், மராத்தியர்கள், இது போல ஈஸியான டாபிக் தாங்க இருக்குது. இந்த டாப்பிக்கெல்லாம் அப்ரோச் பண்ணிவிட்டு அதோட ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிஸ்ட்ரி டாபிக் எல்லாமே அப்ரோச் பண்ணிடலாம். இதோட ப்ரீவியஸ் கொஷின் தேவைப்படுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி பொறுத்தளவு நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும். ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லைங்க. ஓரளவுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ப்ளஸ் அதோட வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய கேண்டிடேட்டுக்கு வீடியோ போகுங்க. ஏன்னா எல்லாமே A to Z நாமளே கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.